மல்லி. ஒரு வழியா விஜய் எப்படியோ அந்த கார் சர்வீஸோட போகும்போது அந்த இடத்துல ஆட்கள் யாரும் இல்ல. அதனால தான் வேலை முடிக்க லேட் ஆகுதுன்னு சொல்லவும், உடனே விஜய் நான் அந்த மெக்கானிக் வேலைக்கு வரேன் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அரவிந்த் மூலியமா அங்கே பேசி வேலைக்கு சேர்ந்துடுறாரு. ஆனால் மாத சம்பளம் 15,000 தான் அப்படின்னு சொல்லவும், பரவாயில்லைங்க, இப்போதைக்கு எனக்கு வேலை எதுவுமே இல்லை, அதனால் கிடைக்க வேலை செய்யறதுக்கு நான் ஒன்றும் தயங்கப்படுறது இல்லை. அரவிந்த் உடனே என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? ஏன் சார் உங்களுக்கு தகுதி திறமைக்கு இந்த வேலை செட் ஆகுமா? இல்லை அரவிந்த், எனக்கு காரை பற்றி நிறையா தெரியும். ஏன்னா நான் நிறையா கார் வச்சுருந்தேன் இல்லையா, அதனால் என்னால் கார் வேலை பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நான் இந்த வேலையை பார்க்குறேன் அரவிந்த். ஏன் சார், நீங்கள் நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போனால் என்ன? இல்லை அரவிந்த், நான் ஒரு 10 கம்பெனி வரைக்கும் போயிட்டேன், யாருமே எனக்கு வேலை தரத்துக்கு ரெடியாக இல்லை. அந்த கம்பெனியால் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. ஒரு வேளை எங்கள் அக்கா சொல்லி எதுவும் பிரச்சனை பண்ணியிருந்தா கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு முன்னாடி நான் கம்பெனி வேலைக்கு தேடி தேடி அலையிறது வேஸ்ட் அரவிந்த். ஏன்னா என் குடும்ப சூழ்நிலை இப்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னால் இப்போதைக்கு ஒரு வேலைக்கு போயே ஆகணும். மல்லி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கா. அவளுடைய அந்த உழைப்பை என்னால் ஏமாற்ற முடியல. ஏமாற்றத்தோட வழி என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அரவிந்த். நான் தினம் தினம் அனுபவிச்சுட்ருக்கேன். என்னால் எதுவுமே பொறுக்க முடியாது. நான் கிடைச்ச வழியை எனக்கு ஏற்றுக்கிட்டு வேலை பார்க்குறேன். என்ன, சம்பளம் கம்மியாக இருக்குது அவ்வளோதானே, இன்னும் கொஞ்ச நாள் பார்க்குறேன். அதுக்குள்ளே என் திறமைக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு வேலை கிடச்சுன்னா இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு நான் மாறிக்கிறேன். ஒரு பிரச்சனை இல்லை அரவிந்த். ஆனால் எனக்காக ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அரவிந்த். எனக்கு நிறைய உதவி பண்ணிட்டீங்க. ஏற்கனவே நேற்று எனக்காக காசு ரெடி பண்ணி கொடுத்தீங்க, இன்றைக்கி இந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் பற்றி மட்டும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அரவிந்த். அது மட்டும் சொல்லாமல் அதில் எனக்கு ரொம்ப நன்றி அரவிந்த் அப்படின்னு விஜய் சார் அரவிந்த் கையை பிடிச்சி பேசுகிறாங்க. அரவிந்த் உடனே, சார் என்ன சார், நீங்கள் பேசலாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது சார். எப்படி அப்படி ஆள் தெரியுமா சார் நீங்கள் போய் என்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். ப்ளீஸ் சார், நான் சொல்கிறது கேளுங்க சார். இல்லை அரவிந்த், நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்குறேன். அண்ணா சொல்லுங்கண்ணா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு விஜய் சார் அவங்க கேட்குறாங்க. அவரும், தம்பிக்கு வாப்பா, இதை எடுத்து வை, அதை எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க. அரவிந்துக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அட பாவீங்களா, அவர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசில் அவரை போய் இப்படி வேலை வாங்குறீங்களே அப்படின்னு அரவிந்தும் அமைதியாக போயிடுறாங்க. இங்கே விஜயும் மகன் வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சு முடிச்சுட்டு நைட்டு கிளம்பும்போது அங்கேயே ஃபுல்லாக குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு அவர் போகிறாரு. அவர் போகும்போது இங்கே மல்லி வீட்டுக்கு வந்ததும் பார்க்குறாங்க. விஜய், வாங்க விஜய், என்னாச்சு, எப்படி இருந்துச்சு கம்பெனி இன்னைக்கு? முதல் நாள் வேலை பார்த்தீங்க, கம்பெனியில் எல்லோரும் ஓகேவா? எல்லோரும் உங்களுக்கு நல்லா மரியாதை கொடுத்து பேசுகிறாங்களா? பாவம் விஜய், நீங்கள் ஆனால் எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு முதலாளி, நீங்கள் இன்றைக்கி ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க. விஜய், யாரும் உள்ள மரியாதைலாம் பேசல? இல்லை மல்லி, எல்லாருமே நல்லா டைப்பாக இருக்காங்க, எல்லோரும் சோஷியலாக பழகுறாங்க. நம்ம கம்பெனி ஸ்டாஃப் மாதிரி தான் எல்லாருமே. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை மல்லி, எனக்கு நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு. சரி விஜய், வாங்க சாப்பிட்லாம் குளிச்சுட்டு அப்படின்னு சொல்ல, நான் குளிச்சிட்டேன் மல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் விஜய் குளிச்சிட்டிங்களா? ஸோ சாரி மல்லி, காலைல குளிச்சாலும் அதை பற்றி பேசிட்டேன் தப்பா, சில பேர் குளிச்சுட்டு வர மல்லி அப்படின்னு விஜய் குளிக்க போகிறாரு. ஏன்னா விஜய் தான் கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கேயே ஷெட்லேயே குளிச்சுட்டு வந்துட்டாரு. ஸோ திரும்ப விஜய் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றி வராரு. வந்தாலும் மல்லிக்கு, விஜய் ஏதோ உங்கள் மேலே லைட்டாக ஆயில் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஆயில் ஸ்மெல்லா தெரியல மல்லி, ஒரு அந்த சிஸ்டம்லாம் நீ சர்வீஸ் பண்ணாங்க அதில் இந்த ஸ்ப்ரேக்கே தான் அடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரி விடு மல்லி, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சமாளிச்சிடாரு. மல்லியும் சாப்பாடெலாம் போகிறாங்க, சாப்பிட்டு தூங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அதே மாதிரி விஜய் கிளம்பி டிப்டாப்பாக சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு. இங்கே விஜய் டிப்டாப்பாக எடுத்த பார்த்த அந்த மெக்கானிக்கு, ஏய் தம்பி இங்கே வா, என்ன நீ டெய்லியும் போகும்போதும் இப்படி தான் போகிற, வரும்போது இப்படி தான் போகிற, ஏண்டா வரும்போது பழைய ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுத்து வரலாம்ல? இல்லைண்ணா, அது என்னமோ போ, சரி என்கிட்ட ஒரு பழைய ட்ரெஸ் இருக்குது, அதை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த ட்ரெஸ் தான் வேலை பார்க்கணும், புரியுதா? இதெல்லாம் போட்டு வந்தோம்னா ஒரு நாள் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்ல விஜயும் கழட்டி வச்சுட்டு வேலை பார்க்குறாங்க. ராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் மல்லி விஜயை அடுத்தடுத்து கொண்டு போயிடுவாளோ, விஜய் இப்போ ஏதோ வேலைக்கு போயிட்டுருக்கான் அப்படின்னு மட்டும் தெரியுது. ஆனால் என்ன வேலைக்கு போகிறான், எங்கே வேலைக்கு போகிறான்னு எதுவுமே தெரியல. இந்த மல்லி சும்மாவே இருக்க மாட்டா அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தான். அவள் இந்த விஜயை ஊக்கப்படுத்தி ஏதாவது ஒன்று பண்ண வச்சுட்டு தான் இருப்பாள். அதனால் இந்த மல்லி எப்படி காலி பண்ணலாம் அப்படின்னு ராஜி யோசிக்கிறாங்க. ஏன்னா மல்லி இருக்கிற வரைக்கும் விஜய் சும்மா இருக்க மாட்டான். நாம் நினச்சது என்ன, சொத்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டோம்னா மல்லி விஜய் விட்டு ஓடிடுவா, விஜய் ஒன்றுமே இல்லாமல் இடத்துல நிற்பான், சாப்பிட கூட வழி இருக்காது, திரும்பவும் இந்த அக்கா தான் முக்கியம் அப்படின்னு அக்கா காலில் ஓடி விழுவான் அப்படின்னு நாம் எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த விஜய் அப்படி பண்ணலை. காரணம் இந்த மல்லியோட சப்போர்ட்டில் அவன் அடுத்தடுத்து என்ன பண்ணான்னு யோசிச்சுட்ருக்கான் அப்படின்னு ராஜி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. சரி, நாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு வண்டி எடுக்கலான்ட்டு போகிறாங்க. வண்டி எடுத்து பார்த்தா வண்டி லைட்டாக ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. உடனே ரஞ்சியை கூப்பிட்டு, ரஞ்சி வண்டி சர்வீஸ் இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லை ராஜிமா, நேற்று சர்வீஸ் புக்காக கிடைக்கல, இன்னி தான் கொடுத்துருக்காங்க 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, நான் வேணா வண்டியை சர்வீஸ் விட்டுறேன் ராஜிமா அப்படின்னு சொல்ல, என்ன ரஞ்சி இப்படி பண்ணுறேன் அப்படின்னு அவங்க எடுத்துகிட்டு போன பத்திரத்தை அந்த கார்லேயே வச்சுட்டு வெளில வந்துடுறாங்க. சரி ரஞ்சியும் கிளம்பி வண்டி சர்வீஸ் விடலான்னு போகிறாங்க.
இவங்களுடைய பேக் டைம் எந்த கார் கம்பெனியில் விஜய் வேலை பார்க்குறாரோ அதே கார் கம்பெனி தான் ரஞ்சி வண்டி சர்வீஸ் எடுத்து போகிறாங்க. சர்வீஸ் எடுத்து போய் கொடுத்துறாங்க. ஜாப் கார்லாம் போட்டு வண்டியை உள்ளே அனுப்பிடுறாங்க. உள்ளே அனுப்பும்போது ஜென்ரல் செக்கப் தான் அப்படின்னு சொல்ல நம்ம விஜய் தான் உடனே ஜென்ரல் செக்கப்புக்காக செக் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது ஃபுல்லாக முடிச்சுட்டு வண்டியை உள்ளே க்ளீன் பண்ணலான்னு சொல்லி உள்ளே போகிறாரு. உள்ளே போகும்போது டேஷ்போர்டில் அந்த பத்திரம் கதை பார்க்குறாரு. ஐயோ இதை பத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுறாரு. வச்சு திரும்ப கீழெலாம் அள்ளிட்டு இருக்கும்போது இதெல்லாம் எடுத்து வச்சு குப்பையெல்லாம் கூட்டும்போது திரும்ப அந்த ஃபைல் கீழே வந்துடுது. கீழே விடுவோம் அதை எடுக்கலான்னு எடுக்கிறாரு. குனிஞ்சு எடுக்கும்போது இவருடைய கையெழுத்தை பார்த்துறாரு. என்ன இது நம்ம கையெழுத்து மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாரு. இவர் கையெழுத்து போட்ட வெத்து பத்திரத்தில் அவங்க விஜய் அக்கா இருக்காங்க ராஜேஸ்வரி, ஸோ எல்லா சொத்தையும் அவங்க பேர்ல மாற்றத்துக்காக எல்லாத்தையும் ஃபில் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. அதை பார்த்து விஜய்க்கு சம்மதிச்சு வெளில வந்து நம்பர் பார்க்குறாரு. நம்பர் பார்த்தா தருது இது நம்ம கார் தான் அப்படின்னு. அப்போது ராஜேஸ்வரி இன்னும் சொத்தத்தையும் அவன் பேரில் மாற்றலை, இப்போ தான் அதை எடுத்துகிட்டு ரிஜிஸ்டர் சர்வீஸ் போகிறாப்பலுக்கு அப்படின்னு விஜய்க்கு புரியுது. நல்ல வேலை கடவுளாக பார்த்து இந்த கார் கம்பெனியில் வேலைக்கு சேர்த்துருக்காரு. அதனால் இப்போ இந்த பத்திரம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே மெக்கானிக் என்ன சொல்கிறாங்க, தம்பி எங்கே கிளம்பிட்டு நீ பாட்டுக்கு, ஏன்ப்பா வண்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போகிறேன், மேனேஜருக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா அவனை வேலை தூக்கிடுவாங்க, பரவாயில்லையா? அண்ணா இல்லைண்ணே, எனக்கு ஒரு தலை போகிற விஷயம் இருக்குது, நான் உடனே அர்ஜென்ட்டாக போய் ஆகணும், இதாக இருந்தாலும் சரி நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு யாரும் ஓடுறாங்க. மேனேஜர் வந்துடுறாரு. வந்து ஏப்பா யார் இந்த பையன் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தான், அவன் பாட்டு சொல்லிக்கலாம் போயிட்டுருக்கான், தெரில சார் ஏதோ எமர்ஜென்சி சொல்லி போயிட்டுருக்காரு. எமர்ஜென்சினா இப்படி தான் கம்பெனியில் சொல்லாமல் போவாங்களா? இப்போ இந்த கார் யார் சர்வீஸ் பண்ண முடியும்? ஆளுக்கு வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோம், என்ன போங்க நீங்கள் அப்படின்னு சொல்ல இங்கே விஜய் தூக்கிட்டு உடனே ஓடுறாரு வீட்டுக்கு. விஜய் இப்படி அழுக்கிற சொல்லுவதை பார்த்து மல்லி சம்மதிச்சு வராங்க. விஜய் எங்கே விஜய் போயிட்டு வரீங்க, ஏன் உங்கள் ட்ரெஸ்லாம் இப்படி இருக்குது, இது யார் ட்ரெஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ மல்லி அதெல்லாம் முக்கியம் இல்லை, இது கொஞ்சம் பாரு மொழ அப்படின்னு சொல்ல உடனே நம்ம மல்லியும் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் இதை நீங்கள் கையெழுத்து போட்ட பேப்பர் தானே, எல்லா சொத்தையும் அவங்க பேரில் மாற்றத்துக்காக எழுதி வச்சுருக்காங்களா அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணலையான்னு கேட்குறாங்க. இல்லை மல்லி இது இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலை, நாம் இதை இப்படியே கிழிச்சு போட்டால் கண்டிப்பாக சொத்து எல்லாமே நம்ம பேருக்கு வந்துடும் மல்லி அப்படின்னு சொல்ல விஜய் அப்படியே விஜய் அதை வச்சுருக்கீங்க, அதை கிழிச்சு போடுங்க ஒன்று. இல்லை மல்லி இதை இப்போ கிழிச்சு போடக்கூடாது, அந்த ராஜேஸ்வரி நீ ஏமாத்திட்டேன் அப்படின்னு எவ்வளோ ஆட்டம் போட்டா, அவளுடைய ஆட்டத்தை அடக்கிறதுக்கு அவள் முன்னாடி வச்சு கிழிக்கணும், அப்போ தான் அவள் பண்ண துரோகத்துக்கு சரியான தண்டனை கொடுத்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும் விஜய், நீங்கள் எங்கேருந்து வரீங்க, ஏன் உங்கள் மேலே இவ்வளோ அழுக்காக இருக்குது, இதெல்லாம் யார் ட்ரெஸ்ஸு, என்னாச்சு விஜய் உங்களுக்கு அப்படின்னு கேட்க என்னை மன்னிச்சிரு மல்லி, எனக்கு வேலை கிடச்சிச்சுன்னு சொன்னேன், ஆனால் கம்பெனி வேலை இல்லை, ஒரு கார் கம்பெனியில் மெக்கானிக் வேலை தான் கிடச்சிது. விஜய் என்ன சொல்கிறீங்க? பதறாத மல்லி, அந்த கார் கம்பெனியில் வேலை பார்த்துருந்தேன், அந்த கார் கம்பெனி தான் ராஜேஸ்வரி இன்னைக்கு காரை சர்வீஸ் விட வந்திருக்கா, அப்படி விட்டா காரை சர்வீஸ் பண்ணும்போது தான் இந்த பத்திரம் அந்த காருக்குள்ளே வந்து நான் கண்டுபிடிச்சேன். எப்படியோ கடவுளாக பார்த்தா என்ன வேலைக்கு அமைச்சிருக்காரு போல், ஒருவேளை நான் மட்டும் அந்த வேலைக்கு போக்காமல் இருந்தா இன்றைக்கி இது பத்திரம் எனக்கு கிடச்சிக்காத மல்லி அப்படின்னு சொல்ல என்ன விஜய் இப்படிலாம் பண்ணிட்டீங்க, சரி விடுங்க, கெட்டதோ நல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி விஜய் ரெண்டு பேரும் பத்திரத்தை எடுத்துகிட்டு நேராக ராஜி வீட்டுக்கு போகிறாங்க. ராஜி வீட்டை போய் நிற்கிறாங்க. ராஜி வரா. வந்ததும் என்ன விஜய் என்ன ட்ரைனேஜ் வந்து க்ளீன் பண்ணுறியா என்ன, ஆள் பார்க்குறது எப்படி இருக்க, என்ன வேணும் போகுது, எதுவும் பண உதவி வேணுமா சொல்டா, அக்கா நான் இருக்க பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்ல நீ பண்ணி கிழிச்ச வரைக்கும் போதுண்டி, யாருக்கு யார் அக்கா, உனக்கு அக்கா கொடுக்குற அளவுக்குலாம் நீ மரியாதையாக நடந்துக்கலை, உனக்கு ரொம்ப ரொம்ப நீ ஒரு கேவலமான பொறுப்பு அப்படிங்கிறத நிரூபிச்சிட்ட. விஜய் என்ன பேசுகிற, யார் வீட்டிலேருந்து யாரை பற்றி பேசுகிறதுக்கு தெரியுதா, இது யார் வீடுன்னு நல்லாவே தெரியும்டி, இது நான் சொந்தமாக சம்பாதிச்ச என் வீடு அப்படின்னு சொல்ல என்னையிலேருந்து உன் வீடு, அதெல்லாம் 10 நாளைக்கு முன்னாடி உன் வீடுறா, இப்போது இது என் வீடு, யார் சொன்னா இது ஓ வீடுன்னு, இது ஓ வீடுங்கிறதுக்கான என்ன ஆதாரம் இருக்கும் வந்துட்டு அப்படின்னு கேட்க என்ன விஜய் மறந்துட்டியா, பத்திரத்தில் கையெழுத்து போட்டியே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குடி, நல்லாவே ஞாபகம் இருக்குது. அந்த பத்திரத்தில் எல்லா சொத்தையும் உன் பேரில் மாற்றிக்கன்னு சொல்லி எழுதி இன்றைக்கி தான் ரெஜிஸ்டர் எடுத்து போதா அந்த பத்திரம் இந்தா இருக்குது அப்படின்னு காட்ட உடனே ராஜி பதறாங்க. ரஞ்சிக்கு கால் பண்ணுறாங்க. ரஞ்சி நீ எடுத்து போன கால் அந்த பத்திரம் எங்கே அப்படின்னு சொல்ல என்ன பத்திரம் ராஜிமா, நான் இந்த பத்திரத்தையும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லவும் விஜய் உடனே போதும் பதறாத, நானே சொல்கிறேன், ரஞ்சிதா காரை சர்வீஸோடு வந்தா, அந்த கார் கம்பெனியில் நான் மெக்கானிக்காக வேலை பார்த்தேன், அதான் கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரணும்னு நினச்சிக்கணும், அதனால தான் அந்த பத்திரம் என் கையில் கிடச்சிருக்கு, இந்த பத்திரக்கு தானே இவ்வளோ ஆட்டம் போட்ட, இந்த பத்திரம் எல்லாம் என்னடி பண்ணுவேன், விஜய் அந்த பத்திரத்தை ஒழுங்காக கொடுத்துரு, அப்படியா சேர்ந்தா வாங்கிக்கோவா அப்படின்னு சொல்ல ராஜி வராங்க. வரும்போது கரெக்டாக விஜய் பத்திரத்தை சுக்காக கிழிக்கிறாரு. கிழிக்கவும் ராஜி பதறிடுறாங்க. விஜய்னு கத்துறாங்க. என்னடி கத்துற, என்ன கத்துற, ஏன் நீ சொந்தமாக சம்பாதிச்சியா, இவ்வளோ கஷ்டப்படுற கோவப்படுற, இது நான் சம்பாதிச்ச சொத்து, நான் சம்பாதிச்சது எனக்கே தெரியாமல் எழுதி வாங்கிக்கிட்டு இப்போ அதை கைவிட்டு போகும்போது உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கா, இவ்வளோ வலிக்குதா, அப்போ சம்பாதிச்ச எனக்கு எவ்வளோ வலிக்கும் நீ அப்படின்னு சொல்லி விஜய் கிழிச்ச தூக்கி மூஞ்சி பண்ணிட்டாரு. இங்கே பாரு, உனக்கு என்ன 5 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ளே உன் பொட்டி பையன் தூக்கிட்டு நீயாவே வீட்டை விட்டு மரியாதையாக வெளியே போயிடு, இல்லைன்னு வச்சுக்கேன் போலீஸை வர சொல்லி உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறது மட்டும் இல்லாமல் எங்களுக்கே தெரியாமல் எங்கள் வீட்டை அபகரிச்சிட்ருக்க,
அதில் செட்டில் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி உன் மேலே பொய்யான கேஸ் கொடுத்து உள்ளே தள்ளி கம்பியை வச்சுருவேன், வெளியே போடி முதல்ல வீட்டை விட்டு அப்படின்னு சொல்ல ராஜேஸ்வரி அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க விஜய்கிட்ட.